அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மே 25ஆம் தேதி நம்மளுக்கு கட்டண பயிற்சி துவங்குகிறது. ஆப்ஷன் டேபிளை பற்றி அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பங்கேற்க வேண்டும். உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் கிரியேட் பண்ண வேணும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய வகுப்பு இருக்காது. அதனால் ஸ்ட்ராட்டஜி பில்டப் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க கலந்து கொள்ள விருப்பப்படுங்க. இன்றைய தினம் மே 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,954 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இது சற்று கவனத்தோடு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். முதல், பங்கு சந்தையில் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்க, அதாவது வாய்ப்புகள் இதுதான் நடக்கும்ல, இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நேற்றைய தினம் லோ பார்த்திங்கன்னா 22,577, 22,993 ஹை. இந்த லோ டு ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 420 புள்ளிகள் பயணம் நம்மளுக்கு இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், 420 புள்ளிகள் லோலேருந்து நேற்று ஹை ரேஞ்சாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போது இதில் சரிப்பகுதி அப்படின்னா 210 புள்ளிகளாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் பிரேக் இன் பாயிண்ட். இந்த ஹை இருந்து 210 பாயிண்ட்டை கழிச்சோம்னா 22,770 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும். நேற்றைய இவ்வளோ ஏற்றம் இருந்ததுக்கு இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று ஒரு சிங்கிள் ஏற்றம், ஒரு நாளோட ஏற்றத்திற்கு மேலே, ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு 150 புள்ளிகளில் இருந்து 200 புள்ளி தான் ரேஞ்ச் பார்த்துருக்கோம். நேற்று 2 நாட்களுடைய ஆட்டத்தை நம்மளுக்கு நேற்றைய தினம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று. நம்மளுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கும்போது அடுத்த நாளும் இதே ஏற்றம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. அதே போல் இறக்கம் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் குறைவு. இந்த இடத்துல என்னென்னா பக்கவாட்டு நகர்வு, சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அது அமையறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ வாய்ப்புகள் சைடுவேக்கு தான் அதிகமான வாய்ப்பு. மேல் பூர்வமாக மீண்டும் பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு, இல்லைன்னு நல்லா சொல்ல. அதே மாதிரி கீழே. அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நேற்றைய 2ஆம் பகுதியோட தாக்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 2ஆம் பகுதி தாக்கமும் ஒரு ஏற்ற நிலையில் தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த 22,770 நம்மளுக்கு இதோட மிட் பாயிண்ட் 100 புள்ளினா 22,880 இருக்கும். அப்போது இந்த 22,880 அப்படிங்கிறது இந்த இடத்துக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அந்த மாதிரி எல்லாம் கிடச்சி சந்தை ஒரு நல்லா பலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மீண்டும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொடரும். ஆனால் இதற்குண்டான ஓய்வு, ஏன்னா நேற்றைய பயணத்திற்கான ஓய்வு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அந்த தேவை நம்மளுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு புதன்கிழமை நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆச்சு. நேற்றைய தினம் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆச்சு. அப்போ இந்த ரெண்டுமே இப்போதைக்கு ஃப்ரெஷ் ப்ரீமியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தாக்கம் நம்ம கொஞ்சம் நல்லா சற்று இது பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இந்த இடத்துல சற்று ரொம்ப யோசிக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. ஏனென்றால் டிகேக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதற்கு தெரிந்து அதனை அறிந்து வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். நம்மளுக்கு பிரித்து பார்க்க வேணும். 9:15 3:30 இருக்கக்கூடிய ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறத பார்க்கணும். 10 மணி, 12 மணி, 2 மணி இப்படி பார்க்கணும். இதில் ப்ரீமியம் கரைவு எங்கே அதிகமாக நடைபெறுது அப்படிங்கிறதும்
பிரேக் அவுட்ஸ் நடந்தாலும் எந்தெந்த நேரத்தில் பிரேக் அவுட்ஸ் நடந்தால் அதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 10 to 2 அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவான நேரம். ஆப்ஷன் பையருக்கு வந்து எப்போதாவது ஒரு நாள் தான் இந்த இடத்துல கொடுக்கும். இந்த இரண்டாம் பகுதியில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு கொஞ்சம் உகந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். உங்களுக்கு நேரமும் நீங்கள் வர்த்தகம் பண்ணுற நேரமும் குறைவாக இருக்கும், அதே மாதிரி தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதனால் இதனை நீங்கள் முதல் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்கன்னா எந்தெந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு இது நான் பரிந்துரைக்கல, நீங்களாக உணரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் பங்கு சந்தையை நீங்கள் பார்த்து இது ஒரு டேட்டாஸ் எடுக்கணும். இதில் சந்தையில் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குது, இந்த டிகேவை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு பதிவிலேயே சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து ஒரு 30 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு 5 ஸ்ட்ரைக்குகள், அதாவது எந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கோ அதை விட +5 -5 இருக்கிற ஸ்ட்ரைக் அனைத்துக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 22,967 இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், 22,750 23,250 வரை 10 ஸ்ட்ரைக் நம்மளுக்கு வரும். அப்போது மொத்தம் 20 ஸ்ட்ரைக். கால் புட் இந்த இரண்டோடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஹை லோ, அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இதே மாதிரி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் லோ ஹை இதெல்லாம் எழுதிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சந்தையில் இந்த 10 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே என்ன நிகழ்வு நடைபெறுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸை பார்க்கலாம். $23,000 கால் 22,500 புட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் போட்டியாளராக இருக்க போகிறாங்க. அப்போ 22,500 இன்றைய தினம் கண்டிப்பாக மாறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி மாறணும். 23,000 கால் 177 ரூபா ஹை, அப்போ 23,177. 22,500 புட் 100 ரூபா, 22,400. இவங்களுடைய க்ளோசிங் 23,164. இவங்களோட க்ளோசிங் 38 ரூபா, 22,462. ஸோ இந்த ஜோன் 22,750 மையப்புள்ளியாக இருக்க போகுது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இருக்கணும். நம்ம இதே 23,000 கால் 23,000 புட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். $23,000 அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறதுக்கு இந்த கால் போராட போகிறது, புட்டும் போராட போகிறது. இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உரிமை வேணும், நம்ம போராடுவோம். இது இப்போ ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா, அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அந்த சொத்து வந்துட்டு ஒன்று சமமாக பகிர்ந்துக்குவாங்க, இல்லை யாரோட உழைப்பு அங்கே அதிகமாக இருக்கும் அவங்க வந்து அதோட பங்கீடுக்கு அங்கே எடுக்க பார்ப்பாங்க. அப்போது இந்த 23,000 அப்படிங்கிற ஒரு சொத்திற்காக கால் ஆப்ஷன் போராடுகிறது, புட் ஆப்ஷன் போராடுகிறது, அதனை தக்க வைக்க கொள்ள. இது ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ என்னன்னா 23,000 கால் நம்மளுக்கு 164 ரூபா க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ 23,164 அப்படிங்கிற இடம் இதில் இப்போ அவங்க நிற்கிறாங்க. 23,000 புட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் 164 இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 22,836ங்கிற இடத்துல அவங்க நிற்கிறாங்க. இந்த சென்டர் பாயிண்ட் தான் உங்களுக்கு முக்கியம். இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டியாட்ட நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போது இந்த 23,000 தன்னுடையது அப்படிங்கிறக்காக இவங்க 2 பேர் போட்டி போடுறாங்க. இவங்களுடைய சப்ளை ஜோன் அப்படின்னு பார்த்தா கால் ஆப்ஷன் 177 ரூபா ஹை வச்சுருக்காங்க. அப்போ 23,177. இவங்க வந்துட்டு ஹை 386 400ன்னு வச்சுட்டாலும் கூட 22,600. அப்போது இந்த தாக்கத்தை நீங்கள் உணரணும். இதுதான் இம்பேக்டட் பிளேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போது நம்மளுக்கு மந்த்லி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23,000 தான் இருக்கிறாங்க. இதை நீங்கள் உடனே நீங்கள் ஃபியூச்சர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கே க்ளோசிங் நடந்திருக்காங்கன்ட்டு.
23,002 நம்ம பார்க்காமையே நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த கணக்கீடு தான் நம்மளுக்கு முக்கியம். ஆப்ஷன் செயின். இம்ப்ளைடு வாலிட்டி ஒரு பெரிய சொல்லிக்கலாம் கூடிய எதிர்பார்ப்பில் இல்லை. சந்தை நேற்று இவ்வளோ ஏறினதுக்கு அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கணும். யாருக்கு? கால் செல்லருக்கு இருக்கணும். மார்க்கெட் இன்னும் மேலே போயிடுமா அப்படின்னு கால் செல்லருக்கு தோணணும். ஆனால் அந்த எண்ணம் இருக்கக்கூடிய இம்ப்ளைடு வாலிட்டி இல்லை. கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இல்லாத மாற தோன்றுகிறது. பேங்க் நிஃப்டியோட போட்டியாளர்களை நம்ம பார்க்கணும். அவங்களும் 48,500 கால், 49,000 கால், 48,000 புட்டு கொடுத்துருக்காங்க. போட்டியாளராக 48,000 நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு 48,500 கால், 49,000 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ 48,500 டு 48,750 அப்படிங்கிறது ரொம்ப இம்பேக்டடான பிளேஸாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபார அமைப்பு இருக்கணும். அதற்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கல் 48,500 புட் 50,000 கால் அப்படின்னா 49,250 அப்படிங்கிறது முக்கியமான இடம். அதுக்கப்புறம் 48,700 கால், 48,600 காலில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டிய இடமாக இருக்கும். ஆப்ஷன் செயின். இங்கே இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல. 15, இங்கேயும் 15 இருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்கு வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் இம்ப்ளைடு வாலிட்டி இருக்குது. இப்போ 48,800 அப்படிங்கிற இடத்துல முடிஞ்சதுனால இவங்க 400 ரூபாயை ஆட் பண்ணால் 49,200, இவங்க 365, இவங்களும் 400ன்னு எடுத்துட்டால் 48,400 ஜோன் நம்மளுக்கு இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்குட்பட்டு இருக்கக்கூடிய வர வாலடைல் சந்தையாக இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதனால் சந்தையை உற்று கவனித்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். முதலில் நேரம், எந்த நேரத்தில் பிரேக் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.